லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டு கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு இடுப்பு சுற்றளவுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு 14.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு லைன் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு போட் நெக் ப்ளவுஸுங்கிறதுனால 4 இன்ச்சு கரெக்டாக விட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழேயும் அதே மாதிரி 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் போட்டுக்கலாம். அப்புறம் மாடலுக்கு 2 இன்ச்சு இதில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கீழே 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதுலேயே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். 3 பாக்ஸாக இருக்குது. அடுத்து சைடில் ஆம்ஹோலுக்கு 6 இன்ச்சு போட்டு அதுலேயே 2 லைன் போட்டு அந்த வளைவு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் போட் நெக்குக்கு மேலே உள்ள பாக்ஸில் போட் நெக்குக்கு வளைவு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அப்புறம் சைட்லேருந்து மாடல் வைக்கிறதுக்காண்டி சைடில் 5 இன்ச்சு கரெக்டாக கீழேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தேர்ட் பாக்ஸில் 1.5 இன்ச்சு நான் மேலேருந்து 1.5 இன்ச்சு பண்ணிட்டு 2 லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதே மாதிரி கீழேயும் அதில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இது நம்ம ஹோல் வர இடம் இந்த இடம் தான். இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம்ல இதில் தான் கரெக்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோலை இந்த லைன் வரல இது தனியாக பிரித்து எடுத்துட்டோன்னா இது மேலே உள்ள பாட்டு கீழே உள்ள பாட்டும் தனியாக எடுத்துட்டோன்னா இதையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பேக்கில் கட் பண்ணிட்டு அப்படியே போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்கு ஆம்ஹோல் எல்லாமே இதில் உள்ள மாதிரி அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இவங்க போட் நெக் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம நார்மல் நெக் தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டில் தான் ஹூக் வேணும்னு இருக்காங்க. அதனால் அவங்களோட அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டு அவங்களோட ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட் எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த போட் நெக்கோட அகலத்தை அப்படியே வச்சுட்டு ஹைட்டை மட்டும் அதிகமாக்கியிருக்கேன். அதுக்கு நமக்கு பேக்கில் போட் நெக் வச்சு நம்ம நார்மலாக ப்ளவுஸில் உள்ள அளவு வச்சோன்னா கரெக்டாக வராது. அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 இன்ச்சு கொக்கி பாட்டு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதில் 4 இன்ச்சு கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்ஹோலோட சென்ட்ரு பார்ட்டையும் இதையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த லைன்லேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு விட்டுருக்கேன் உள்ள மடிக்கிறதுக்கு. அதை போட்டு ஒரு லைன் போட்டு அதில் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வளைவு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் சைடில் 3 இன்ச்சு வச்சு சைட்லேயும் லைன் போட்டுட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் பிரின்சஸ் கட்டுக்கு 2 பீஸையும் தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம். அதனால் தனியாக ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொக்கி முன்னாடி வைக்க போகிறதுனால அதையும் கட் பண்ணிட்டேன். அடுத்து பேக் நெக்கில் உள்ள கீழே உள்ள பார்ட்டை எடுத்துக்கலாம். இதை சென்டரில் கட் பண்ணி முன்னாடி தைச்சி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக தைச்சி சென்டரில் கட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். சைட்லெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மேலே உள்ளதுக்கு இது பட்டு பார்டர் அந்த துணியில் பெருசாக இருக்குது. அதனால் அதையே நான் எடுத்துருக்கேன். பெரிய பார்டராக இருக்கிறதுனால இதை நான் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் கீழே உள்ளதுக்கு துணி பத்தலை. அதனால் இந்த துணியை வச்சு நம்ம ஒட்டு போட்டு தைச்சிக்கலாம். மிச்சம் உள்ள பார்டரை வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு வெட்டி ஒட்டு போட்டு தைச்சிக்கலாம். சைடில் உள்ள அளவு கரெக்டாக இருக்கும். 2 தையலாக போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் இதில் பைப்பிங் பண்ணணும்ல, அதுக்காண்டி பைப்பிங்க்கு அந்த ப்ளவுஸ் உள்ள கிளாத்தை த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்காண்டி த்ரெட்டை கொடுத்து நான் பைப்பிங் பண்ணி எடுத்துருக்கேன். த்ரெட்டு உள் பக்கமாக இருக்க மாதிரி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே மாற்றி போட்டு இந்த பட்டு துணி இருக்குல்ல அதில் இப்படி போட்டு த்ரெட் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் தைக்கணும். த்ரெட்டு உள்ளே இருந்தால் தான் நம்ம தைச்சி திருப்பும்போது கரெக்டாக வெளியே வரும். அதனால் இதில் தைச்சி எடுத்துக்கலாம். த்ரெட் உள்ளே இருக்கணும். கரெக்டாக எந்த அளவு அந்த 1/4 இன்ச்சில் தைச்சோமோ அதே இடத்துல தையல் போட்டு எடுத்திங்கன்னா நீட்டாக திருப்பும்போது கரெக்டாக வரும். அப்புறம் சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்து அதுலேயும் ஒரு 10 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ திருப்பும்போது நல்லா வரும். திருப்பிட்டு அதுலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது அந்த த்ரெட் மட்டும் கரெக்டாக நமக்கு அழகாக தெரியும். பின்னாடி எதுவும் தெரியாது, முன்னாடியும் தெரியாது. நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க த்ரெட் பைப்பிங்.
அப்புறம் சைடில் எல்லாத்துலேயுமே அந்த கிளாத்தை வச்சு அந்த லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவு இருக்குல்ல அந்த அளவுக்கு தைச்சி எடுத்துக்கலாம், தைச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே உள்ள அந்த போட் நெக்குக்கு வந்து ஒரு இதே மாதிரி பைப்பிங் பண்ணணும். அதே மாதிரி த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்தை வந்து தைச்சி எடுத்துக்கணும். த்ரெட்டை உள்ளே கொடுத்து நம்ம வந்து நார்மலாக தைக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு தைச்சிக்கலாம். இது வந்து ஒரு தைச்சி வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ள அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இதை வந்து நான் மடித்து தைச்சிருக்கேன். மடித்து தைச்சிட்டு அதை வந்து நெக்கில் வந்து நம்ம வச்சு திருப்ப போகிறோம். இந்த த்ரெட்டு வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த பிசுறு தெரியாத பக்கம் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். இதில் வந்து த்ரெட்டு வந்து உள் பக்கமாக இருக்குது. உள்ளே வச்சு இப்படி நம்ம திருப்பும்போது நமக்கு த்ரெட்டு மட்டும் தெரியணும், வெளியேயும் கரெக்டாக நீட்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நெக்குக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு கட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பின்னாடி கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வெளியே தெரியுங்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதுதான் அப்போ தான் வளைவு நல்லா வருங்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு ஒரு 2 தையலாக போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு தையல், அப்புறம் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அது ஸ்டிஃப் பண்ணிக்கும். அதனால் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கீழே உள்ள பார்ட்டையும் இப்போ மேலே உள்ள பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது கீழே உள்ள துணியை வந்து மேலே உள்ள துணி அப்படியே மேலே வச்சு அப்படியே நம்ம தைக்கிற மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் அளவு விட்டு அதே நம்ம தைக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதையும் கரெக்டாக 1/4 இன்ச்சு இந்த துணியை வந்து நம்ம பைப்பிங் மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு சைடில் கரெக்டாக அளவு இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். நம்ம வந்து உள்ள ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணோம்ல அந்த கிளாத் வந்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு போக மற்ற அளவு கரெக்டாக இருக்க மாதிரி வந்துச்சுன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பீட்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு சென்டரில் 1 இன்ச்சு சைட்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி விடுறோம். கேப் வந்து ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக 1 இன்ச்சு கேப் வந்து விடுறோம். 1 இன்ச்சு கேப் விட்டு அந்த பீட்ஸ் தைக்கிறோம். ஊசி நூலை எடுத்துகிட்டு நார்மல் நீடில் எடுத்துகிட்டு அந்த லைனிங்கில் வந்து லைட்டாக கொட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இப்படி கீழே வந்து கொடுக்கும்போது அந்த பைப்பிங் பண்ணுற த்ரெட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை விட்டு எடுத்தோம்னா நல்லா அழகாக தெரியும். நல்லா தொங்குறது வந்து அழகாக தெரியும். அதனால் கரெக்டாக சின்ன சைஸ் பீட்ஸ் வந்து 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 6 பீட்ஸையும் கோர்த்துட்டு அப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் பீட்ஸு அதையும் கோர்த்துட்டு இன்னொரு சின்ன சைஸ் பீடு எடுத்து இது வந்து லாக் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன சைஸ் பீடு எடுத்துகிட்டு அந்த சின்ன சைஸ் பீடை மட்டும் விட்டுட்டு தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்க 7 பீட்ஸ்குள்ளேயும் ஊசியை வந்து விட்டு கரெக்டாக அந்த பைப்பிங் பண்ணுறோம்ல அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா தனியாக நல்லா நீட்டாக பைப்பிங் வந்துடும். அந்த பாத்தி வந்து தொங்குற மாதிரி நீட்டாக வந்துடும். அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் 1 இன்ச்சு கேப் தான். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எப்பவும் போல் 1/2 இன்ச்சு கரெக்டாக நான் விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ணி நெக்கை வந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நெக்கை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கை நம்ம நார்மலாக தையல் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம லேஸ் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம்ட்டாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாகவே நான் தைச்சி எடுத்துப்பேன். அப்புறம் பிரின்சஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால இந்த இன்னொரு பார்ட் இருக்குல்ல அதையும் தனியாக நம்ம கட் பண்ணி அப்படியே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஆம் ஹோல்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஜாயின் பண்ண ஆரம்பித்து கீழே வரைக்கும் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். எப்போவுமே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது ஆம் ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கீழே வந்து மேலே கீழே இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஆம் ஹோல்லேருந்து எப்போவுமே ஜாயின் பண்ணணும். கீழே பின்னாடி மடித்து தைக்கிற மாதிரியே கீழே இருந்து மடித்து தைச்சாச்சு. இதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. கொக்கி பாட்டும் தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் எதுவும் வைக்க வேண்டான்ட்டாங்க. அதனால் இந்த பீட்ஸ் மட்டும் சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்ட்டு 2 பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப்பில் அந்த பீட்ஸுக்கு 2 பீட்ஸுக்கு ஸ்பேஸ் விட்டு சாய்வாக நம்ம வந்து அதை கட் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டான கேப் போட்டு 2 பீட்ஸ் கரெக்டாக வச்சு க்ராஸாக வச்சு எடுக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் மாதிரி நம்ம நார்மல் மீடியில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். அந்த கரெக்டாக நம்ம தையல் போட்ட இடத்துல இருந்து அந்த 2 பீட்ஸ் வைக்கிற அளவு இடத்துல சைடாப்பில் நம்ம குத்தி எடுத்தோம்னா சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் ஆரி ஒர்க் மாதிரி இந்த பட்டு சேரீக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நார்மல் நெக்கில் நார்மல் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் தைச்சி முடித்த ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறம் பேக் நெக்கும் அதே மாதிரி நீட்டாக வந்துடுச்சு. சிம்பிளாக இருக்கும்.